வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இந்த இடத்தில்தான் நடைபெறப் போகிறது. மாநாட்டு நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து வெறும் 50 மீட்டர் தூரத்தில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது கொள்கை தலைவர்களுடைய அந்த படங்களை தற்போது மாநாட்டு திரளினுடைய அந்த இரண்டு புறமும் வைத்திருக்கிறார்கள். அதாவது மாநாட்டிற்கு இடதுபுறத்திலே தந்தை பெரியார் விஜய் அவர்களை அழைத்து வருவது போல படம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புத்தகத்தை வழங்குவது போலவும் புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் கடலூர் அஞ்சலை அம்மாள் விஜய் அவர்களுடைய கையை பிடித்து அழைத்து வருவது போல புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கொள்கை தலைவர்களுடைய படங்களும் கூட வலதுபுறத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டு திடலுக்கு அருகிலேயே நூற்றுக்கணக்கான சேர்கள் போடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1.5 லட்சம் சேர்கள் போடப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கருப்பையா உங்களுக்கு காண்பிக்கிறார். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். சேர்கள் ஒவ்வொன்றும் நெருக்கமாக போடப்பட்டிருக்கிறது. இது பாக்ஸுகள் போல அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பாக்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்தில் மட்டும் 2500 பேர் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாக்ஸுகள் போலவே இந்த ஏரியா முழுவதும், இந்த பகுதி முழுவதுமே மொத்தம் வலதுபுறம் 30, இடதுபுறம் 30 என மொத்தம் 60 பாக்ஸுகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த மொத்த இடத்தை கால்குலேட் செய்து பார்க்கும்போது 1.5 லட்சம் சேர்கள் போடப்பட்டிருப்பதாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சேர்களில் கொண்டு வந்து அந்த நொறுக்கு தீனிகள், அதாவது ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகளை வெளியில் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை ஒவ்வொன்றும் இந்த சேர்களின் மீது வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பிற்காக ஆங்காங்கே பவுன்சர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல காவலர்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாளைய தினம் இந்த பாதுகாப்பு என்பது 10 மடங்கு கூடுதலாக இருக்கும். இப்போது பார்க்கும்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாதுகாவலர்கள், பவுன்சர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாளைய தினம் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக இருப்பார்கள். அதே போல இந்த இடத்தில் நாம் தற்போது நிற்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து விஜயனுடைய அந்த மாநாட்டை எளிதாக பார்க்க முடியும். விஜய் பேசும்போதும் பார்க்க முடியும். அதே போல அவர் நடந்து வரக்கூடிய ரேம்ப் வாக், அதையும் கூட நீங்கள் பார்க்கலாம். 800 அடி நீளத்திற்கு அந்த ரேம்ப் வாக் வசதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். எதற்காக என்றால் தன்னை சந்திப்பதற்காக லட்சக்கணக்கான தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை பார்ப்பதற்காக, அருகே நின்று கையசைப்பதற்காக அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கொள்கை தலைவர்களுக்கு அடுத்த இடத்திலே ஒரு பெரிய பேனர் போன்ற ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் விஜய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அலங்கார வார்த்தைகளும் அந்த இடத்தில் சேர்க்கப்பட இருப்பதாகவும் அதற்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் இங்கு பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திற்கு அருகிலே விஜயை பார்க்கலாம். ஆனால் கடைசியில், அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே விஜயை பார்க்க முடியாது என்பதனாலே டிஜிட்டல் திரைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் திரைகள், ஸ்பீக்கர்கள் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்பீக்கர்கள் மூலமாக விஜய் பேசுவதையும் மற்ற விருந்தினர்கள் பேசுவதையும் கேட்டுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீண்ட தூரத்திற்கு, கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அந்த இடம் என்பது 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கிறது. அந்த 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருந்தாலும் கூட அந்த இடம் முழுவதுமே அவர்கள் பார்த்து செய்வதற்கான முழு விஷயங்களும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த மாநாட்டை பொறுத்த வரையிலே ஒரு வெற்றிகரமான மாநாடாக அவர்கள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து வருகின்றார்கள். விக்கிரவாண்டியிலே முதல் மாநாடு நடத்தப்பட்டது. மதுரையை பொறுத்தவரையிலே 2வது மாநாடாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த இடத்தில் 2வது மாநாட்டை பொறுத்தவரையில் அங்கு விட இந்த இடத்தில் கூடுதலான எண்ணிக்கையிலே ரசிகர்களும் தொண்டர்களும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவேதான் அதற்கேற்ப விரிவான ஏற்பாடுகளை இந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கலாம், வரிசையாக அவசர மருத்துவ சிகிச்சைக்கான அந்த ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் பார்க்கிறீர்கள், வரிசையாக பாருங்கள், அந்த வெள்ளை நிறத்திலே முகாம் அமைத்திருக்கக்கூடிய 50 இடங்கள். இந்த இடத்திலே நாளை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் போன்ற மருத்துவ குழுக்கள் இருக்கும். யாரேனும் அதிக வெப்பம் காரணமாக மயங்கி கீழே விழுந்தால் கூட அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களை இங்கிருந்து உடனடியாக வெளியில் அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸுகள் வெளியேறுவதற்காக கடைசி ரோ, அந்த கடைசி வரிசை அதற்காகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக உள்ளே தொண்டர்கள் வருவதற்கான அனுமதி கிடையாது. இந்த பகுதி மட்டுமல்ல, மேடைக்கினுடைய வலதுபுறத்திலும் கூட இதே போல 50 இடங்களில் மருத்துவ குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் இவர்கள் பார்ப்பார்கள். அந்த பகுதியின் வழியாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். நாம் பார்க்கின்றோம்,
மேடை மிக மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேடையில் மட்டும் நாளை 250 பேர் அமர்வதற்கான ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விக்கிரவாண்டி மாநாட்டிலே அதிகமான நபர்கள் ஏற்றப்படவில்லை. ஒரு 15-20 பேர் மட்டுமே மேடை ஏற்றப்பட்டார்கள். ஆனால் இந்த மாநாட்டில் மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி மாநில நிர்வாகிகளிலிருந்து பல முக்கிய விருந்தினர்கள் மேடையேற்ற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அத்தனை பேரும் அமர்வதற்கு வசதியாக உறுதியாக அந்த மேடையை அமைத்திருப்பதாக இங்க இருக்கக்கூடிய அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே ஒரு வெற்றி மாநாடாகவும் 2026 தேர்தல் நெருங்கக்கூடிய காரணத்தால் அதற்கு ஏற்பவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார்.